வணக்கம் மக்களே. Second part of the swing setup video. First part பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. What I'm doing is நான் swing tradeக்கான stocks choose பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படியே வீடியோவாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ the next on my list is Sun TV. Sun TV. Okay. I think it is at a good place. இதோட ஆல் டைம் ஹையா இல்லை. ஓ ஓகே. ஸோ ஒரு நல்ல அப் மூவ், ஆல்மோஸ்ட் ஒரு 75% அப் மூவ் முடிச்சு இப்போ ரிவர்ஸ் ஆகிருக்கு. திஸ் குட் பி அ ரியலி குட் புல் பேக். இங்கேருந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது? இட்ஸ் ஜஸ்ட் கம்மிங் நியர் இட்ஸ் 200 MA. ஸோ அது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் இட் வில் கிவ் அஸ் அ குட் 20% மூவ். பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். இதோட ட்ராப் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 to 3 months டைம் எடுத்திருக்கு. ப்ராபபிலிட்டி வைஸ் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக அப் மூவ் கொடுக்கும். பட் அதுக்கான வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்னு எனக்கு தோணுது. ஒரு 3 months வெயிட் பண்ணி 20% ப்ராஃபிட் எடுக்கலாமா, இல்லை இன்னும் பெட்டர் ஸ்டாக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு வேணால் யோசிக்கலாம். I'll keep it in my list. இதோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் I have to decide. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? SBI கார்டு. SBI கார்டில் ஆல்ரெடி ஒரு லாஸ் பார்த்துருக்கேன். 200 MAக்கு ரொம்பவுமே கீழே போயிட்டுருக்கு. திஸ் குட் பி அ லாங் டேர்ம் ஸ்டாக். ஃபண்டமெண்டலாக செக் பண்ணோன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்விங்குக்கு தான், கண்டிப்பாக ஸ்விங்குக்கு இது எடுக்கிற கேண்டிடேட்டே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது ரொம்பவுமே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 700 அப்படிங்கிறது ஒரு கீ லெவல் தான். இருந்தாலும் அது மூமெண்ட்டை பார்த்தோம்னா அது ஒன்றும் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. அப்படி ரிவர்ஸ் ஆகி வருது அப்படின்னா ஐ திங்க் ஐ வில் கன்சிடர் த ட்ரேட் ஒன்லி இஃப் இட் பிரேக்ஸ் 730 லெவல் ஆர் சம்திங். எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு பண்ணுற ஐடியா இல்லை. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் அகெயின் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ரொம்பவுமே வாலட்டைலான ஸ்டாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா மூமெண்ட் பார்த்தோம்னா தெரிய பாருங்க. நோப். ஓகே, இந்தியா மோட்டார்ஸ் is near its all-time high level. இந்த லெவல்ல சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணலாம். I think I'll consider this level. So okay, ஒரு descending triangle pattern ஃபார்ம் ஆகுது. Should wait for its break. Normally descending triangle அப்படின்னா it's a downward signal. ஸோ இது மறுபடியும் பிரேக் ஆகி கீழே போகுங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்கியான ஒன்று தான் என்னை கேட்டால். நம்ம இதை விட பெட்டர் ட்ரேட்ஸ் கிடச்சதுன்னா நம்ம அதை எடுக்கலாம். இதுவும் அகெயின் 20% மூவ் தான் கொடுக்கும். பட் யோசிக்கலாம். கன்சிடர் இட் இன் மை லிஸ்ட். பட் எனக்கு தெரிஞ்சு இதோட ப்ராபபிலிட்டி கம்மின்னு தான் எனக்கு தோணுது. இதோட செட்டப் இதே மாதிரி ரீசெண்டாக ஒரு ட்ரேட் இதே மாதிரி டவுன்வர்ட் ட்ரையாங்கிளில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை நம்பி எடுத்து அது லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஸோ அதே தப்பை மறுபடியும் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்பிள்
ஐ திங்க் திஸ் இஸ் டெஃபினெட்லி டவுன்வர்ட். புல் பேக் எடுத்து கீழே போயிட்டுருக்கு. இந்த லெவலை பிரேக் பண்ணி இது கீழே தான் போகும்னு தோணுது. இந்த லெவலில் ஒழுங்காக ரீடெஸ்ட் பண்ணி ஒரு சே 1100 பிரேக் ஆச்சு அப்படின்னா வேணால் we can consider. அங்கிருந்தும் நமக்கு ஒரு நல்ல மூவ் 20% மூவ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த டவுன்வர்டில் இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து என்டர் ஆகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி. ஏன்னா அதோட மொமெண்டம் வந்து ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்விங் ஹை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ப்ராபபிலிட்டி வைஸ் பார்த்தோம்னா இது ரிஸ்க் ஜாஸ்தி. அதுக்கு நம்ம பேசாமல் ஒரு அப்வர்ட் மொமெண்டமில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக் எடுத்துகிட்டு போயிடலாம். Tata Consumer again downtrend stock. ஸோ ஆல்சோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மொமெண்டம் இருந்த ஸ்டாக்ஸ் இப்போ பார்த்தோம்னா இது ஒரு லாஸ்ட் இயரில் ஆல்மோஸ்ட் 1 இயரில் பார்த்தோம்னா ஒரு 80% மூவ் இருந்திருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம ஒரு புல் பேக்குன்னு ட்ரீட் பண்ண முடியும். பார்த்தோம்னா பாருங்கள், இது ஒரு ஈவன் 38% புல் பேக் கூட இன்னும் வரல. பட் அது லாங் டேர்மில் தான். ஏன்னா இது வந்து நம்ம ஏப்ரல்லேருந்து வச்சு பார்க்குறோம். ஸோ இதை ஒரு இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அதை நம்ம லாங் டேர்ம் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்விங்குக்கு வந்து நம்ம ஒரு 1 or 2 monthsக்குள்ளே நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரணும் அப்படின்னா probably not the right choice. United Spirits. இது கண்டிப்பாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ஐ திங்க் இட் இஸ் நியர் இட்ஸ் ஆல் டைம் ஹையவே அது பிரேக் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைமில் போய் என்டர் ஆகிறது வந்து நாட் அட்வைசபிள். ஆல் டைம் ஹை அது ஃபஸ்ட்டு எப்போ ஹிட் பண்ணுச்சுன்னா ஜனவரி 24 ஹிட் பண்ணி அப்போ வரைக்கும் அது அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கு. பட் மேபி இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு கிளியராக அப்படின்னா தென் இட் மைட் கிவ் அஸ் அ குட் மூவ். வில் வெயிட். Whirlpool டவுன் ட்ரெண்டில் இருக்கு. ஸ்டாக்கு பக்கத்தில் ரிவர்சலே காணோம். வேண்டாம், இதெல்லாம் மறுபடியும் பார்த்துக்கலாம். இண்டிகோ பெயிண்ட்ஸ் again in a very clear downtrend. ஸோ ஆல்ரெடி இது ஒரு செட்டப்பில் வெயிட் பண்ணியிருக்கேன் இப்போ ஜனவரி டைமில். பட் இட் ஹாஸ் broken. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருந்த ஸ்டாக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணி மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம ரிவர்சல்னு ட்ரீட் பண்ணி என்டர் ஆயிருந்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய ரிஸ்க் இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு புல் பேக்காக தான் இருந்திருக்கு. பார்த்தோம்னா இப்போது இங்கிருந்து ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தோம்னா ஸோ 50% உள்ள புல் பேக். அங்கேருந்து ஒரு நல்ல ஸ்டீப் ட்ராப், இது ஆல்மோஸ்ட் 20% ட்ராப். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் தான் நமக்கு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் போய் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது. இதுவே நம்ம லாங் டேர்ம் பார்க்குறோம், ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது இந்த ஸ்டாக்கில் அப்படிங்கும் போது இதெல்லாம் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வேணால் பார்க்கலாம். பட் ஸ்விங்குக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரிஸ்கி. PVR INOX இது ஒரு கன்சால்டேஷன் பேட்டர்ன் மாதிரி ஒரு லாஸ்ட் 2 to 3 years இருந்திருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோ மூவிங் ஸ்டாக்காக இருக்கும். இப்போ இங்கேருந்து 1300லேருந்து நமக்கு ஒரு 40% மூவ்க்கு இட் வில் பி டேக்கிங். இந்த மூவ் எவ்வளோ நாளாக இருக்குது? இது ரொம்பவுமே ஃபாஸ்டான ஒரு மூவ். 11 வீக்ஸ்னால் இதுவே நமக்கு ஒரு 3 months ஆச்சு. 3 monthsக்கு 40% அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல மூவ் தான். பட்
அதோட மொமெண்டம் பார்த்தோம் அப்படின்னா லைக் இப்போ இங்கே எவ்வளோ வேகமாக க்ரீன் இருந்திருக்கு, எவ்வளோ வேகமாக மேலே போயிருக்கோ, பட் அதே பேஸில் தான் அது கீழே இறங்கியிருக்கு. ஸோ மறுபடியும் இது ரிவர்ஸ் ஆகும்போது இந்த பேஸில் மேலே போகுமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். அகெயின் ஒரு ரொம்ப கிளியரான ஒரு, இது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் லெவல் மாதிரி ட்ரீட் பண்ணலாம், பட் நாட் வெரி கிளியர். ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணலாம் டெஃபினட்டாக. ஸோ இங்கிருந்து நமக்கு ஒரு 50% போகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இல்லை. செகண்ட் செட்டில் ஒன்றுமே நமக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. ஓகே, திஸ் குட் பி இட். Clean Science and Tech, it is in a little bit of consolidation. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. இது பார்த்தோம்னா 2021 தான் வந்து ஐபிஓ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்விங் ஆயிட்டு இட் இஸ் ப்ராப்ளி இன் கன்சால்டேஷன் சின்ஸ் நவம்பர் 22. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன் இட்ஸ் சப்போர்ட் லெவல் நவ். இங்கேருந்து இது ரிவர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டெய்லியில் பார்த்தோம்னா தெரியும். எஸ், இட் இஸ் ரிவர்சிங். ஸோ இங்கிருந்து எவ்வளோ சான்சஸ் நமக்கு இருக்குது? 15% மூவ் மைட் ஹேப்பன் இன் 1 to 1.5 months ஐ திங்க். ஸோ இதில் என்னென்னா நமக்கு ப்ராபபிலிட்டி ஹை. ஏன்னா அந்த ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து இந்த சேனல் தான் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இட் ஷுட் மோஸ்ட் ப்ராபப்ளி கோ ஹியர். மேபி ஸ்ட்ரைட்டாக போகலை அப்படின்னாலும் ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்து இட் வில் கோ சம்வேர் 1500 லெவலுக்கு கண்டிப்பாக அது போகணும். ஸோ வி குட் கன்சிடர் திஸ். Okay, next in my list is Sun Pharma, which is at a crazy run. இதெல்லாம் ஆல் டைம் ஹையில் இருந்துட்டு இருக்கு. இப்போ போய் ஸ்விங் என்டர் ஆகிறது இஸ் நாட் அட்வைசபிள். இட் குட் மூவ் அப். இங்கிருந்து அது மேலேயும் போகலாம், பட் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா நமக்கு இங்கே மேலே எதுவும் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, நமக்கு டார்கெட்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ண முடியாது. இங்கே இதோட மூவ்மெண்ட் பார்த்தோம்னா லிட்டரலி லைக் எங்கேயுமே ஒரு சப்போர்ட்டே எடுக்காமல் அது பாட்டுக்கு மேலே மட்டுமே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நம்ம லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாயிருது. ஸோ அதனால் ஸ்விங் பண்ணுறது டவுட். கொட்டக் மஹிந்திரா ஃபைனலி இட் இஸ் ரிவர்சிங். இது ரொம்ப நாளாக மானிட்டர் பண்ணி கடைசியில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நான் இதை. ஓகே, யா, ஐ திங்க் இட் இஸ் கிவிங் அ குட் பிரேக். அண்ட் ஒரு நல்ல சான்ஸும் கூட. எனக்கு தெரிஞ்சது ஒரு 10%க்கு மேலே இது வராது. ஏன்னா இந்த பர்டிகுலர் 1950 to 2000 லெவல் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்த்தோம்னா டிசம்பர் 2020 டைம்லேருந்து ஒரே ஒரு தடவை தான் அது ப்ராப்பராக பிரேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இட் ஹஸ் அகைன் கான் இன்டு கன்சால்டேஷன் இந்த சேம் லெவல். எனக்கு கேட்டால் ஸ்விங்குக்கு ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு 10% சான்சஸ் அதில் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் அகெயின் 10%க்காக ஆர் வி ரெடி டு வெயிட் அப்படிங்கிறது தான் எங்கள் கொஷின். அண்ட் Hindustan Unilever, ஓகே.
இந்துஸ்தான் யூனிலெவர் பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு பெரிய இது வந்து நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். பார்த்தோம்னா லைக் ஒரு 200% மூவ் கொடுத்துட்டு 2021 இட்ஸ் இன் லிட்டில் பிட் ஆஃப் கன்சால்டேஷன். லிட்டில் பிட்னுலாம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல கன்சல்டேஷன்லேயே இருக்குது. ஸோ த ஒன்லி சான்சஸ் we can see is இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேபி இட் கேன் ஹிட் இந்த லெவல் which will be only say 20%. பட் அதுக்கான டைம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் லார்ஜ் ஷிப் அப்படிங்கிறதுனால நமக்கு இதில் ஸ்விங் பண்ணுறதுல இருக்கிற ரிஸ்க் வந்து டைம் தான். ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரீஸில் மிட் கேப் அப்படின்னா ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட டார்கெட்ஸை ஈஸியாக ஹிட் பண்ணும். அதேமாதிரி ஸ்டாப்லாஸ் சைட் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட மூமெண்ட்டோட பேஸ் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். பட் அதோட வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கலாம். And my last is PI Industries. I think we missed. இது வந்து ஜனவரி டைமில் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஐ திங்க் சம்வேர் ஹியர். இந்த பிரேக் ஆனதுக்கப்புறம் ஐ would have stopped tracking it. But eventually that would have given us a good move. Again, I think இப்போ போய் இதில் ட்ரேட் என்டர் ஆக முடியாது. It's already near its all-time high, which is what, just 3% away. So no, not a candidate again. So I think we have a little, ஒரு 10 ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். I'll see you in another one.